அத்தை, பூஜா, சொரூபன். எங்க போயிட்டு வரீங்க ஆண்டி? என்னப்பா இது? ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தூங்கிட்டு இருந்த. யாரும் ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பூட்டி பந்தோபஸ்தா வச்சு நீட்டா வெளியில போறதுக்கு ஏன் டென்ஷன் ஆறீங்க? இப்படிதான் பேசிட்டே இருப்பீங்களா? யூ நாட் லெட்டிங் மீ டு டாக். வந்ததுல இருந்து உங்கள்கிட்ட பேசணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா நீங்க பேசிட்டே இருக்கீங்க. நீங்க பேச வேண்டிய இடம் கோர்ட் ஆண்டி, வீடு இல்ல. ஜஸ்ட் மேக் இட் சிம்பிள். ஐ வாண்ட் டு நோ, எங்க போயிட்டு வரீங்க இந்த நேரத்துல? Is there any problem? Problem. Yes. Pooja. Problem. அத்தை, தண்ணி எடுத்துட்டு வரலாம். அத்தை, அது என்னன்னா, 1 minute. Sorry. பூஜா, ஐயோ ஒரே சிரிப்பா இருக்கு. பாவம், நீ பாட்டுக்கு என் வீட்டுக்கு வந்த. இந்நேரம் பார்த்து பூஜாவுக்கு ஸ்டமக் அப்செட் ஆகி அவ ஒரே வாந்தி எடுத்து. It was really funny. அதான் அவளை சொல்லவே இல்லை இதை பத்தி. எப்படிப்பா உங்ககிட்ட சொல்றது? தலையில கட்டு போட்டிருக்க, செடேட்டிவ் போட்டு the sleeping dose போட்டு படுத்திருக்க. I didn't want to disturb you பா. அதான் நானே டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு வந்தேன். போய் சொல்லாதீங்க ஆண்டி, திரும்ப போய் சொல்லாதீங்க. போய் உங்களுக்கு இருக்கிற பொசிஷனுக்கும் உங்க அந்தஸ்துக்கும் ஒரு ஃபோன் பண்ணா டாக்டர் நம்ம வீட்டுக்கு வர போறாங்களே. Yes, of course. டாக்டர் வீட்டுக்கு வந்துருவாரு. பட் உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த டாக்டர் நாங்க பார்க்க போனது ரொம்ப ராசியான டாக்டர். அவருக்கு வயசு 75 வயசுப்பா. அவரை இந்த ராத்திரிக்கு எப்படிப்பா வர சொல்றது? அதான் நாங்களே கார் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இல்லனா 3 வாட்டி அப்செட் ஆனது 6 வாட்டி ஆயிருக்கும். அதான். ஆமா சொரூபன், ரூம்ல இருந்து நீ எப்படிப்பா வெளிய வந்த? இல்ல, தூக்கம் வரல. ஐ ட்ரை டு ஓபன் தி டோர். யாரோ வெளிய பூட்டி இருந்தாங்க. சோ நாக் பண்ணேன். அப்புறம் யாரோ திறந்து விட்டாங்க. ஐ கேம் அவுட். அது ஜெயஸ்ரீ, என் சித்தி தான். சரி ஆண்டி, உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். சோ உட்கார்ந்து பேசலாமா? ப்ளீஸ். 3 மணி ஆகுதுப்பா. எப்படியும் தூக்கம் கலைஞ்சிருச்சு, தூங்க போறதுலன்னு ஆயிடுச்சு. சோ சரி, ஷூர் மேம், நீங்களும் உட்காரலாம். மேம் என்னப்பா மேம்? ஷீஸ் பூஜா. ஆண்டி, தட்ஸ் நாட் தி ப்ராப்ளம். அது பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க ஏன் போலீஸ் கிட்ட ராம பத்தி போய் சொல்லணும்? I want to know about that. என் மனசுல நிறைய கேள்விகள் இருக்கு. ராம் இப்போ எங்க? பதில் சொல்லுங்க ஆண்டி. ராம் எங்க? பதில் சொல்லுங்க. ஏன் சமாளிக்கிறீங்க? நீங்க எதுக்கு சமாளிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. கோர்ட்ல குற்றவாளி கூண்ல பொய் சொல்லணும்னு நினைக்கிறவனும் உண்மையை மறைக்க நினைக்கிறவனும் தான் சமாளிப்பான். நீங்க ஏதாவது என்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையை மறைக்கிறீங்களா? எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சொரூபன். சமாளிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி எந்த நோக்கமும் கிடையாது. இது பாருப்பா, காலையில இருந்து கோட்லயே இருக்கேன். நைட் வந்து பார்த்தப்ப என் மருமக உடம்பு சரியில்லாம இருக்கா. அவளை பார்த்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்து, இட் ஹஸ் பீன் a long day. மணி 3 ஆகுது, ரெஸ்ட் எடுக்கணும். என் மருமகளுக்கு உடம்பு சரியில்லை, அவளும் ரெஸ்ட் எடுக்கணும். நீயும் ரெஸ்ட் எடுக்கணும்பா. குட் நைட்.
கம் பூஜா வாமா, குளிச்சுட்டு படுமா, யூ வில் ஃபீல் பெட்டர். midnight 3 o'clock. பூஜா குளிச்சுட்டு தூங்கணுமா? எதுக்காக இப்போ குளிக்க சொல்கிறாங்க? அதுவும் ராத்திரி 3 மணிக்கு. பூஜாவோட ஃபேஸ் நார்மலாக இல்லையே. எதுவும் மறைக்கலன்னு அவங்க வாய் மட்டும்தான் சொல்லுது. பட் அவங்க மனசு எதையும் மறைக்குது. ஏதோ என்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் அதை நினச்சி அவங்க கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் தெளிவாக புரியுது. ராம் பற்றி நான் கேட்ட கேள்விக்கு அவங்கக்கிட்டேருந்து சரியான பதில் வரலை. ஏதோ நடந்திருக்கு. ராம் விஷயத்தில் தான் அது நடந்திருக்கு. அதனால தான் இவங்க இவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிருக்கணும்னு என் மனசில் படுது. சம்திங் ராங். அம்மா, மாத்திரமா வச்சுட்டு போங்க. ஒரு நிமிஷம். அவர் எழுந்துட்டாரா? ஐயா குளிச்சிட்டு இருக்காருமா. சரி, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. இன்கேஸ் நான் போயிட்டேனா அவருக்கு டிஃபன் கொடுத்து ஆஃபீஸ் கிளம்ப சொல்லிடுங்க. சரிம்மா. அம்மா, மாத்திரமா இப்பதானே கொடுத்தீங்க தங்கம். அதத்தான் தூக்கி ஜன்னல் வழியா போட்டீங்களே. அதை நீங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? அம்மா, காலையில தோட்டத்தை சுத்தம் செய்யும் போது பார்த்தேன். நான் உங்களுக்கு கொடுக்குற மாத்திரையெல்லாம் எங்க போகுதுன்னு இப்பதான் தெரியுது. சிங்கப்பூர்ல இருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து அதை குப்பை தொட்டில போடுற ஒரே அதிசய பிறவி நீங்க தான்மா. தங்கம், நீங்க இந்த வீட்டுக்கு வேலைக்கு தானே வந்தீங்க? ஆமா, அப்படிலாம் என்னால கூலிக்கு மாரடிக்க முடியாதுமா. அதுக்கு நீங்க வேற ஆளதான் பார்க்கணும். நீங்க யாருன்னு தெரியாதப்பவே ரோட்ல மயங்கி விழுந்து கிடந்தப்ப உங்களை தூக்கிட்டு வந்து வீட்டுல சேர்த்தவ நான் தான். என்னோட அந்த குணத்தை மனசா பார்த்துட்டு தானே என்ன வேலைக்கு சேர்த்தீங்க. இப்ப அதே மனசுதாம்மா இப்படி அடிச்சுக்குது. நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, மாத்திரை கூட சாப்பிடாம இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தான் என் மனசை அடிச்சுக்குதுமா. அந்த மனசாட்சியை கொன்னுட்டு தான் உங்ககிட்ட நான் வேலை பார்க்கணும்னா நிச்சயமா என்னால முடியாதுமா. அப்படிப்பட்ட வேலையும் எனக்கு தேவையில்லை. தங்கம்,
எனக்காக வருத்தப்படாதீங்க. எனக்கு அந்த தகுதியும் இல்லை. என்னால யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. இங்க பாருமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாம களிமண்ணால பானை செய்யறோம். ஆனா உள்ள இருக்கிற காலி இடம்தான் நமக்கு உபயோகப்படுது. அந்த மாதிரி தான் நீங்களும். நீங்க எப்பவும் எல்லாருக்கும் உபயோகமா தான் இருக்கீங்க. தேங்க்ஸ் தங்கம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இப்ப போயிடுங்க. இனிமே நான் அழும்போது என் எதிரில் வந்து நிக்காதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணுமா? ஹாய் ஹாய். சாப்பிட ஆரம்பிச்சாச்சா? ஆமா ஸ்ரீவித்யா, இந்த ஸ்ருதி எங்க போனா? காலையில இருந்து ஆளையே காணோம். உனக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது லீவ் சொன்னாளா? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன? நேத்தே ஸ்ருதி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. என்ன சொல்ற? ஸ்ருதி வேலையை ரிசைன் பண்ணிட்டாளா? ஏ, என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது. அவளும் நீயும் தானே திக் ஃப்ரெண்ட்ஸ். நானே உன்கிட்ட கேட்கலான் இருந்தேன், நீ என்கிட்ட கேக்குற? சத்தியமா எனக்கு தெரியாது ஸ்ரீவித்யா. அவ வேலையை ரிசைன் பண்ண போறது பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ச்சே, இவ்ளோ க்ளோஸா இருந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் இப்படியே நடந்துப்பா? இந்த காலத்துல யாரை நம்புறதுனே தெரியல. அவளுக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும்? அவளுக்கு என்னம்மா பிரச்சனை? அவ பணக்காரி. அவ அத்தை பொண்ணு சொந்தமா வேற கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கா. அவளுக்கு இங்க வேலை செய்யணும்னு தலையெழுத்தா என்ன? இருந்தாலும் பழகின தோஷத்துக்காக ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி, அவ வீட்டு அட்ரஸ் உன்கிட்ட இருக்கா? ரெக்கார்ட்ல இருக்கும். சரி, எனக்கு அப்புறமா தான். நான் அவளை போய் பார்க்கணும். சண்டை போட போறியா? அதுவும் போடுவேன். ஆனா அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா அவளுக்கு உதவி பண்ண வேண்டியது என்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டோட கடமை தானே. அதையும் நான் செய்வேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் ஸ்ரீ. மகா, மகா எங்க? அம்மா எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டாங்கய்யா. இவ்வளவு சீக்கிரமா வெளியில எங்கேயும் போக மாட்டாளே, என்னன்னு தெரியலையே. எங்கேயாவது கோவில் குளம்னு போயிருப்பாங்க. வர வர அவங்க மனசே சரியில்லை. மருந்து மாத்திரை கொடுத்தா கூட சரியா சாப்பிடுறது இல்ல. தூக்கி வெளியில போட்டுடுறாங்க. இந்த விஷயத்த நீங்க ஏன் இதுவரை என்கிட்ட சொல்லவே இல்ல? நானே இன்னைக்குதான் கையும் களவுமா கண்டுபிடிச்சையா. ஆமா, அவங்களுக்கு என்ன உடம்புக்கு? ஒண்ணு இல்ல, சரியாயிடும். என்ன இது? இது மாதிரி எப்பவும் பண்ண மாட்டாளே, என்ன இது புது பழக்கம்? ஐயா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான். நீங்களும் கைவிட்டுறாதீங்கய்யா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இங்கதான் கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்கய்யா.
அத்தை ஆ இதோம்மா. என்னப்பா? ராத்திரி எல்லாம் நான் தூங்கவே இல்லை அத்தை. ம். ஏண்டி என்னை பார்த்தா 10 நாள் தூங்கின மாதிரியே தெரியுது. நானும் தான் தூங்கல. அந்த பணப்பெட்டியை எடுத்து பீரோல வச்சிட்டீங்களா? ராஸ்கல், லாக்கர் உடைச்சி பணம் எடுத்துருக்கண்டி. படவா, பணம் பத்திரமா தான் இருக்கு. என்ன அத்தை நல்ல வேலை. சொரூபனை நினைச்சா பயமா இருக்கு. ஏண்டி? நேத்தே கேள்வி மேல கேள்வி கேட்டாரு. ம். இன்னைக்கு விட்டுருவாரா? இனிமே எப்போ வந்தாலும் கேள்வியா கேட்பாரு. நிச்சயமா கேட்பாரு, கவலைப்படாத. அந்த என்ன கேள்வி கேட்டாலும் நீ என்கிட்ட டைரக்ட் பண்ணுமா, நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு, ரொம்ப சமாளிக்க முடியலன்னு வெய்ய, குழந்தைய சாக்கா வச்சுக்கிட்டு ரூம்குள்ள ஓடி போயிடு. அத்தை மனசே சரியில்லை அத்தை. ரொம்ப படபடப்பா இருக்கு. ம், இங்க மட்டும் என்ன வாழுது? என்னமோ தைரியத்துல செஞ்சுட்டோம். நெஞ்சில பல்லுல ஈரம் இல்ல, உள்ளுக்குள்ள காய்ச்சலா இருக்குடி. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பூஜா. குட் மார்னிங். ஹவுஸ் யுவர் ஹெல்த்? ஏன் உடம்புக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். என்னம்மா ஸ்டமக் அப்செட் ஆகி ஆமாமா. 3 வாட்டி 6 வாட்டி. இதெல்லாம் பார்க்கும்போது எங்க அம்மா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது ஆண்டி. என்னப்பா சொன்னா? இல்ல, எப்பயும் உண்மையே பேசினா எதையுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. சொல்லிருப்பா, ஏன் சொல்ல மாட்டா? காலேஜில் நான் தானே அவளுக்கு அதை சொல்லி கொடுத்தேன். சரி, ராம் எங்க ஆண்டி? ராம் 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 போயிட்டானேப்பா. எங்க? எப்படி? எப்படி? எப்படின்னா பூஜா எப்படிமா? அத்தை அது என்ன பூஜா இது? நான் தானே காலையில இருந்து கோர்ட்ல இருந்தேன், அப்புறம் சேம்பர்ல இருந்தேன். அப்ப நீ தானேம்மா வீட்டுல இருந்த. அப்புறம் என்னாச்சுமா? அது வந்து அத்தை, நேத்து சாயந்தரம் திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவரு ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அவரோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். உடனே அவரோட துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. எஸ் 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 கரெக்ட் கரெக்ட், ஞாபகம் வருது. ஒர்க் ப்ரெஷரா, அதான் அப்படியே மறந்துட்டேன். அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க நான் தப்பிச்ச விஷயத்தை அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எப்படி ஆண்டி? அவன் இங்கே இருந்தப்போ கொஞ்சம் கூட அவன் மேலே உங்களுக்கு டவுட்டே வரலையா? ம், அவன் நடை உடை பாவனை, எங்கள் அம்மாவை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாதே. அவங்க கூட ஃபோனில் எப்படி பேசி சமாளிச்சான்? நீங்கள் ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப பிரில்லியன்ட்டு எங்கள் அம்மா ரொம்ப பீத்திக்கிட்டாங்க. நீங்கள் எப்படி ஆண்டி இந்த ஆள் மாறாட்டத்தை கண்டுபிடிக்காம விட்டீங்க? ஏய் பூஜா, என்னம்மா இது? மணி 8 ஆகுது. குழந்தைக்கு அந்த டானிக் கொடுக்கணுமேம்மா. ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன். இருமா, உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, நீ ரெஸ்ட் எடு. நான் போய் கொடுக்கறேன்பா. இல்ல அத்தை, நான் கொடுக்கறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் கொடுக்கறேன் அத்தை, நீங்க இருங்க. அத்தை, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் போறேன். இல்லம்மா, எனக்கு தெரியாதா? நான் எத்தனையோ வருஷம் முன்னாடி குழந்தைய பெத்தவ, எனக்கு தெரியாதா? இந்த மருந்தெல்லாம் நான் கொடுத்து பழகிருக்கேன். நான் கொடுக்கறேன்மா. இல்ல அத்தை, நீங்க 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க 2 பேரும் உங்க குழந்தைய கவனிக்கிறீங்களோ இல்லையோ, நான் ஒரு முக்கியமான விஷயமா ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். எங்கப்பா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அத்தை, அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேங்கறாரே. என்ன கொஞ்சம் யோசனை பண்ணுங்கடி. நீங்க யோசிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல ஏதாவது சொல்லி அவரை தடுத்து நிறுத்துங்க அத்தை. போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்ம தலை உருளும். சொரூபன், ஆ சொரூபன், ஆண்டி ஒரு நிமிஷம்ப்பா. என்ன ஆண்டி? இது ஒரு சின்ன பிரச்சனை தான், அதுவும் எப்போ முடிச்சு போச்சு. அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போணுமா? என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? எது சின்ன விஷயம்?
ஆள் மாறாட்டமா? நீங்களே இப்படி பேசுறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா ஆண்டி? இல்ல அது வந்து ஆண்டி, நம்ம என்னை யாருன்னே தெரியாத ஒரு கோஷ்டி ஒரு இடத்துல கடத்தி வச்சிருந்தாங்க. முதல்ல அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தரணும். நேத்தே சொல்லியிருப்பேன். அவங்க ஏன் மேல சந்தேகப்பட்டதுனால தான் சும்மா இருந்தேன். அவங்க ஏன் என்னை கடத்தினாங்க, என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஆண்டி. நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருங்கிறதுனால என் கம்ப்ளைண்ட் மேல போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அது அதேதான் நானும் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக போற இந்த நேரத்துல ஒரு பேட் பப்ளிசிட்டி வேண்டாப்பா. கடத்தப்பட்டாரு அது இதெல்லாம் வேண்டாம்ல. நீங்க சொல்ற பாயிண்ட்டையும் யோசிச்சு தான் ஆகணும் ஆண்டி. இது பாருப்பா, உங்க அம்மாவும் என்னத்துக்காக ஃபர்ஸ்ட் டைமா வரும்போது அபசகுணமா போலீஸ் அது இதுன்னு பயப்படுவா. இது வரைக்கும் ஆள்மாறாட்ட விஷயம் அவளுக்கு அரசல் பொரசலா தான் தெரியும். இவ்ளோ டீடைல்ஸ்லாம் தெரியாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்துருச்சுன்னா உனக்கே தெரியும். உங்க அம்மாவையும் விசாரிப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரிய வரும். அவளை ஏதாவது கேள்வி கேட்பாங்க, அவளுக்கு கொஞ்சம் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிடலாம். அப்புறம் எதுக்குப்பா அவளுக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் கொடுக்கணும்?